ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்ம பாசுரம் 10 எப்படி படிக்கிறது, அதனோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். பாதாளம் ஏழினுங்கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணுன் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரன்றன் கோயிற்பினாப் பிள்ளைகாள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனைப் பாடும் பரிசேலோர் எம்பாவாய். இந்த ராகமாக பாடிடலாமா? பாதாளம் ஏழினுங்கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணுன் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரன்றன் கோயிற்பினாப்பிளை பிள்ளைகாள் ஏதவன் ஊர் ஏதவன் பேரு ஆருற்றார் ஆரியலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். பாசுரத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா, தீய பண்புகள் எதுவுமே இல்லாத ஒரு குலத்தில் பிறந்த கோயிலுடைய திருப்பணிகளே தன்னுடைய பணியாக ஏற்றுக்கொண்ட பெண்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெண்களை அப்படி அழைக்கிறாங்க. நம்மளுடைய தலைவனான அந்த சிவபெருமான் அவருடைய பெருமை எப்படிப்பட்ட பெருமை அப்படின்னா, அவருடைய திருப்பாதங்கள் 7 பாதாள லோகங்களையும் கடந்து உள்ளே போய் நிற்குது. அதே மாதிரி அவருடைய திருமுடியானது வானத்தினுடைய எல்லைகளையும் கடந்து எல்லா பொருட்களுக்கும் எல்லையாகவே அவருடைய திருமுடி இருக்குது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு உருவத்தை, அந்த பரமசிவனுடைய உருவத்தை அப்படி ஒரு விஸ்வரூபமான ஒரு தரிசனமாக நீங்கள் நினைங்க. வானத்தை முட்டும் அளவுக்கு அந்த திருமுடியும் பூலோகங்கள் 7 லோகங்களையும் கடந்த அந்த திருவடியையும் நினச்சி பார்த்தீங்கன்னா உலகமே அவர்தான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆஜானுபாகுவான ஒரு உருவம் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறது இல்லையா? அதை தான் இங்கே வர்ணிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த சிவன் எப்படி நிற்கிறார்? சக்தியை தன்னுடைய மேனியில் ஒரு பாகமாக அவளுக்கு கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு அவதாரமாக அவர் நிற்கிறார். அவன் ஒருவன் அல்ல அப்படிங்கிறத அவர் உணர்த்துறார். அந்த சக்தியை தன்னுடைய மேனியில் ஒரு பாகத்தை கொடுத்து அந்த மேனியோடு இருந்து அர்த்தநாரீஸ்வரராக அவர் நிற்கிற அந்த ஒரு காட்சியை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இந்த பாசுரம் உங்களுக்கு ரொம்ப அழகாக புரியும். வேதங்களும் விண்ணவரும் பூலோகத்தவரும் வேதங்களால் விவரிக்கவே முடியாது. அதே மாதிரி தேவர்களாலேயும் அவரை விவரிக்கவே முடியாது. பூலோகத்தினரும் விவரிக்கவே முடியாது. இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து துதிச்சாலும் அவருடைய புகழை பாடவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தவர், அந்த அளவுக்கு சக்தியானவர். அவருடைய புகழை நம்ம சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு பெருமை வாய்ந்தவர். அந்த யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர் நண்பனாக இருக்கிறவர். ஏராளமான பக்தர்களை அவர்கிட்ட அவரை தரிசிக்கிறாங்க. ஏராளமான பக்தர்களை கொண்டவர். அந்த மாதிரியான ஒரு பெருமை வாய்ந்தவர் அவர். ஏராளமான பக்தர்கள் இருக்காங்க, யோகிகள் இருக்காங்க, ஞானிகள் இருக்காங்க. அவருக்கு எந்த ஊர், என்ன பேர், யார் அவருக்கு உறவினர்கள், யார் பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கத்து வீட்டுக்காரங்கிறது கூட தெரியாது. அந்த அளவுக்கு எந்த பொருளால் அவரை நம்ம பாட முடியும்? அப்படிப்பட்டவர் அவர். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர் அப்படின்னு அவரை வர்ணிக்கிறாங்க. யார்? நம்மளுடைய ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த பரமசிவனை அந்த பாடலில் வணங்குறாங்க, துதிக்கிறாங்க. என்ன சொல்கிறது அவரை பற்றின்னு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு பாட்டு. அவருடைய பெருமைகளை பாடுறதுக்கு ஒரு பாட்டுனா, அவருடைய பெருமைகளை என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியலையே, எப்படி பாடுறதுன்றதுக்கு ஒரு பாட்டு. அதுதான் இந்த பாசுரம். இப்போது ஒவ்வொரு லைனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். பாதாளம் ஏழினுங்கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே. இப்போ உங்களுக்கு இந்த லைன் புரியும். 7 பாதாள லோகம், அந்த 7 பாதாள லோகத்தையும் கீழே சொற்கழிவு பாதமலர், அதுக்குள்ளே போயிருக்கின்ற அந்த பாத மலர்கள், அதாவது பாதங்கள்
போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனின் ஒன்றல்லன். அதாவது அவரை பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்படி 7 லோகத்தையும் கடந்து நிற்கின்ற அந்த பாதங்களை பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாது. புனைமுடியும் எல்லா பொருள் முடியும் திருமுடி இருக்கு இல்லையா, அதுவும் கடந்து நிற்கின்றது. அவதையும் பற்றி நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன், ஒரே ஒரு சிவன் இல்லை, அவர் திருமேனி ஒன்றல்லன், அவர் சக்தியையும் கூட சேர்த்து நிற்க வச்சிருக்கார் இல்லையா. ஸோ அப்படிப்பட்டவர் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன். அதாவது வேதங்களாலும் விண்ணோர்களாலும் மண்ணுலகத்தில் உள்ளவர்களாலும் துதித்தாலும் ஒன்றுமே அதாவது எப்படி துதித்தாலும் அந்த பெருமைகளை பேசவே முடியாது. அந்த அளவுக்கு பெருமைக்குரியவர் அவர். ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரன்றன் கோயிற்பினா பிள்ளைகள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். அவருக்கு தோழர்கள் இல்லை. அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், அவர் எந்த மாதிரியானவர், அவர் எப்படிப்பட்டவர், அவர் பக்கத்து வீட்டுக்காரங்க யார், அவங்க ஊர் சொந்தங்கள் யார், எதுவுமே நமக்கு தெரியாது. எதையுமே நம்ம சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அந்த பெருமைக்கு, அந்த பெருமையுடையவரை நாம் என்ன சொல்லி பாடுறது அப்படின்னு சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு தடவை பாட்டாக பாடிடலாம். பாதாளம் ஏழினுங்கீழ் சொற்கழிவு பாதம் அலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் மோத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரன்றன் கோயிற்பினா பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேராருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். அடுத்ததில் நம்ம திருவெம்பாவை பாசுரம் 11 எப்படி படிக்கிறது, அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். ஓம் நம சிவாய.